ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஜிகே சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது சாந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல இருக்க பெல்லை கடந்து தட்டி விட்டு அப்படி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். ரிட்டன் கோவாலிருந்து வெளியில் போகிறோம். ஸோ சாரி, நாங்கள் நிறைய பிளான் போட்டு வச்சுட்டு வந்தோம். பட் வந்து எல்லா பிளான் எல்லாம் நிறைய பேர் சொதப்பி உழப்பி முடிச்சு விட்டாங்க. ஸோ நம்ம கோவாவோட ட்ரிப்பு அடுத்தது இன்னொரு ட்ரிப்பு வரும் ஃபேமிலியோட. உங்களுக்கு ஃபேமிலியோட எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த vlogல வரும். ஸ்டே டியூன். நம்ம எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபேமிலியோட நான், அப்பா, அம்மா 3 பேர், அப்புறம் அண்ணா, அண்ணி எல்லோரும் வருவோம். ஸோ எல்லாருக்கும் அந்த ஃபேமிலி ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எங்கே ஸ்டே பண்ணணும் என்னங்கிறது எல்லா டீட்டெயிலும் நான் அதில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் தி பேச்சுலர்ஸ். பசங்களாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ இருக்கும். எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு லைவில் நான் போடுறேன். ஸோ இன்னும் நாங்கள் வந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். பெங்களூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்ரு. ஸோ இப்போ டைம் எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆக போகுது. 11 மணி நேரம் 11.5 மணி நேரம் நமக்கு வந்து காட்டுது. ஸோ பார்த்துக்கலாம் மக்களே. ஸ்கூல் பிள்ளைங்க ஃபாரினர்ஸை கூப்பிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹாய். ब्लॉगर तमिलनाडु. அப்படி 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 जीके सोलो प्राइड. जीके सोलो प्राइड. Check it out, brother. GK Solo Pride. You ride all around India. India. Check it out, brother. Bye bye. இதுதான் வந்து ரொம்ப பழைய ஃபோர்டு. ஆக்சுவலாக இதுக்குள்ளாரெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்லாம் பிளான் வச்சுருந்தோம். ஆனால் ஒரு மைல் அப்படியே கிளம்பிட்டோம். ஓல்டு கோவா. இதுதான் வந்து ஓல்டு கோவா. ஆக்சுவலாக இங்கே தான் வந்து சர்ச் எல்லாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒரு டாடா பாய். காட்டாத பிள்ளைக்கு எதுக்கு ஏன் டாட்டா காட்டிட்டு இருக்கிற? எதுக்கே இப்படி ஹார்ன் அடிக்கிற? காது வலிக்குதியா? மக்களே, நேற்று ஏதோ ரோடில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு போல். பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங்கில் லாரி ஒன்று வந்து ஏதோ உளுந்து கிடக்குது. TN 34 ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த சைடில் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆனால் ஆளுக்கு ஏதோ ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஏன்னா எங்கேயுமே வந்து ரத்தம் வந்து எங்கேயும் கொட்டலை. ஸோ இந்த டர்னிங்கில் இப்படி வரும்போது தெரியாமல் வந்து வண்டி கவுந்துருச்சு. வண்டி கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. பட் மற்றபடி வேறு யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு
கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். vlog வந்து வேறு ஏதோ வண்டியில் எடுத்துகிட்டு இருந்தால் இப்போ என்னடா இது ஏதோ புதுசாக ஒரு வண்டி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம கோ ரைடர் வந்த வண்டி தாங்க, GT 650. ஸோ அப்படியே ஜாலியாக அந்த வண்டியில் ஒரு ரைடு போகலாம், அப்படி ஒரு 10 கிலோமீட்டர் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வண்டியை எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் என்னென்னா ஒரு 100 அந்த ரேஞ்சுக்கு மேலே போனோன்னே வண்டி ட்வின் சிலிண்டர் இல்லையா, அதனால் இந்த சைடு அந்த சைடு ஒரு மாதிரி அப்படியே வாபிள் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. நமக்கு ஹைட்டுக்கும் கரெக்டாக இருக்கா. இதில் நம்ம ரெட் ரோஸ்டர் சவுண்டு வேறு போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு ஓட்டலாம். இந்த வண்டியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டணும்ல. ஏன்னா நான் வேறு எந்த வண்டியும் ஓட்ட மாட்டேன், அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் அப்பாச்சி RR 310 தவிர வந்து வேறு எந்த வண்டியும் நான் ஓட்ட மாட்டேன், வேறு யார்கிட்டையும் நான் வண்டி கொடுக்கவும் மாட்டேன். சும்மா இந்த வண்டி ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்டு பங்கமாக இருக்குங்க. என் வண்டியோட இது சவுண்டு ஜாஸ்தி. ஏன்னா ட்வின் சிலிண்ட்ரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைலன்சரு, சும்மா பங்கமாக இருக்குது அப்படியே வண்டி ஓட்டுறதுக்கு. நமக்கு இந்த சவுண்டு வச்சு ஓட்டுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம RR 310 வந்து அடிச்சோட்டி அந்த சவுண்டு நமக்கு அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும். சவுண்ட் இல்லாத வண்டி ஓட்டினா ஏதோ அமைதி மயானத்தில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್, ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕು. ಓಕೆ, ಟಾಟಾ, ಬೈ ಬೈ. ಬಿಸಿ ಇದೆ. ಹಾಂ ஓகே. நான் திரும்பி பார்க்க சொல்லப்பா, அவனாதான்ப்பா திரும்பி பார்க்குறான். நானே எப்படி இருக்கேன், என்ன ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறேன். அதே நந்தாக்கு பிரேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதாம்மா. என்கிட்ட ஆல்ரெடி பேக் பிரேக் இல்லை, ஃப்ரண்ட் பிரேக்கு இத்தனை நேரம் ஓட்டிகிட்டு வந்து அதுவும் சூடாகிருச்சு. சரி கொடு நந்தா, நானே அது ஓட்டுறேன், எனக்கு அது கண்ட்ரோல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கிக்கிட்டேன் அப்படியே. நான் கியர் கட்லேயே தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கிறேன். அவன் கியர் கட்டில் ஓட்டாமல் நார்மலாக ஓட்டிகிட்ருக்கிறான், பிரேக் இருக்குதுங்கிற தைரியத்தில். பிரேக்கே சுத்தமாக இல்லை, எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விடணும் என்னன்னு சொல்லி பார்க்க சொல்லி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் வந்து ஒரு ஹைவே பிடிச்சிருக்கிறோம், பெங்களூர் டு பூனே ஹைவே. ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 415 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இண்டிகேட்டரும் போல் ஒன்றும் போல் 5:30 மணி ஆச்சு. நைட்டு நான் எப்போ 12:30 மணிக்கு ரீச் ஆவேன்னு காட்டுது. நான் அழுத்திடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இவங்க நின்று போகிறதுக்குள்ளார நமக்கு ஒரு வழி ஆயிடுது. அதான் கரெக்டாக நான் பேசுகிறேன், நந்தாவும் இன்டர்காமில் வந்து கனெக்ட் ஆகிறோம். கரெக்டாக நந்தாவும் இன்டர்காமில் வந்து கனெக்ட் ஆகிறா. ப்ரோ உனக்கு வர்றவெல்லாம் பாதகமாகவே இருக்கிறான் ப்ரோ, சாதகமாக இருக்க மாட்டேங்கிறான் ப்ரோ அப்படின்னு. ஐயோ சாமி, நான் ஊர் என்ன ரோடு, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கிறாங்க மக்கள். ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துலன்னா பரவாயில்லைங்க மக்களே. ஸோ அவங்க எல்லாம் வந்து தனியாக கிளம்பிட்டாங்க, தனியாக அங்கே இருக்காங்க, சாப்பிட்டு அப்படியே கிளம்புவாங்க. நான் வந்து அக்கா வீட்டுக்கு போகிறனால நைட்டு 12:30 மணி ஆயிரும். ஸோ அந்த டைமுக்கு போய் அங்கே அவங்கள டிஸ்டர்பெல்லாம் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து தனியாக கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 233 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரம் காட்டுது அப்படின்னா இன்னும் 4 hours காட்டுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து ரீச் ஆகணும், ஒரு 12:30க்கு முன்னாடிலாம் நான் ரீச் ஆகணும். ஸோ அதனால் எவ்வளோ ஸ்பீடாக என்னால் ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டி நான் அப்படியே அக்கா வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நடுவில் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நான் இதை வந்து ஆட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் நம்ம வீடியோவோட எண்டாக இருக்கும்.
டாடா பை பை, லவ் யூ ஆல் மக்களே. ஸோ அவ்வளோதான், நம்ம கோவா ரைடு டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ முடிஞ்சால் பெங்களூரில் வந்து ஏதாவது வீடியோஸ் வரும், அப்படி இல்லை அப்படின்னா இவ்வளோ தான் நம்ம டோட்டல் ரைடோட வீடியோஸே இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் பேர் வந்து ஜிகே சோலோ ரைட். இதே தான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ மறக்காமல் ரெண்டுலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. லவ் யூ ஆல், டாடா பை பை, டேக் கேர்.